எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் தேவன் எங்கே? தண்ணீர் ரெண்டா பிளந்ததே, தண்ணீரை அடித்தாரே, ரெண்டாய் பிளந்ததே. இக்கரைக்கு எலிசா போனானே, அக்கரைக்கு எலியா போனானே. எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் தேவன் எங்கே? தண்ணீர் அடித்தானே, ரெண்டா பிளந்ததே, தண்ணீரை அடித்தாரே, ரெண்டா பிளந்ததே. அக்கரைக்கு எலியா போனானே, இக்கரைக்கு எலியா. போனாரே. எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் தேவன். மோசேயின் தேவன் எங்கே? மோசேயின் தேவன் எங்கே? கையை நீட்டினாரே, கடலை பிளந்தாரே. கையை நீட்டினாரே, கடலை பிளந்தாரே. பார்வனையும் அவன் சேனையும் கடலில் கவுத்தாரே. பார்வனையும் அவன் சேனையும் கடலில் கவுத்தாரே. மோசேயின் தேவன் எங்கே? மோசேயின் தேவன் எங்கே? யோசேப்பின் தேவன் எங்கே? யோசேப்பின் தேவன் எங்கே? யோசேப்பின் தேவன் எங்கே? போத்திப மனைவியோ, போத்திப மனைவியோ கையை பிடித்து இழுத்தாரே. பாவத்தை விட்டு விலகி ஓடினாரே. பார்வன் முன்ன தேவன் அவரை உயர்த்தினாரே. பாவத்தை விட்டு விலகி ஓடினாரே. பார்வன் முன்ன தேவன் அவரை உயர்த்தினாரே. யோசேப்பின் தேவன் எங்கே? யோசேப்பின் தேவன் எங்கே? யோசேப்பின் தேவன் எங்கே? யோசுவாவின் தேவன் எங்கே? யோசுவாவின் தேவன் எங்கே? ஏழுமலை சுத்தினாரே, எக்காலம் ஊதினாரே, ஏழுமலை சுத்தினாரே. எரியோ மதில தகர்த்து போட்டானே, எகோ மதிலை தகர்த்து போட்டானே. யோசுவாவின் தேவன் எங்கே?
தலைய உடைத்தானே கோலியாத்தின் தலையை உடைத்தாரே. தாவீதின் தேவன் எங்கே தாவீதின் தேவன் எங்கே எலியாவின் தேவன் எங்கே எலிசாவின் தேவன் எங்கே தண்ணீர் அடித்தானே ரெண்டா பிளந்ததே தண்ணீர் அடித்தாரே. ரெண்டா பிளந்ததே அக்கறைக்கு எலியா போனானே இக்கரைக்கு எலிசா போனானே ஆமென். ஆமென். நல்ல கைத்தட்டி கத்தர சோத்திரம் பண்ணுமா இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன் ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன் ஆராதனை ஆமென் உமக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது சொத்திரை விளக்குறதானே ஆண்டவரை ஆராதிக்கும் போது எல்லா தடைகளை உடைக்கிறதான தேவன் சத்துருடைய சதி திட்டங்களை ஆண்டவர் நம்மை முறியடிக்கிறதான தேவன் நல்ல ஒரு புதிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறதான தேவன் அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நம்ம நுழையும் போது நேச
நேசரின் ரத்தம் என் மேலே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேலே இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மை சுற்றிலுமாய் ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும் என்று சொல்லி நம்ம விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களை கர்த்தர் மடங்கடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உடைய ரத்த கோட்டைக்குள்ளாக என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லும்போது, அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நம்ம மூடி மறைக்கப்படும் போது சத்ரு உள்ளே நுழைய முடியாது. அவர் தான் யோபை பார்த்து பிசாசு சொல்கிறான், அவனை சுற்றிலுமாய் நீர் வேலி அடைத்து இருக்கிறீர் என்று சொல்லி. என்ன வேலினா, நமக்கு இயேசுவின் ரத்தமாகிய வேலியை ஆண்டவர் அடைத்திருக்கிறார். இம்மட்டும் உதவினார் அவர் எபினேசராக இருக்கிறதான தேவன். அவர் ரத்த கோட்டைக்குள்ளாக நம்ம நுழையும் போது சத்ரு எந்த விதத்தில் நம்ம மேற்கொள்ள முடியாது. பொறாமின் ஆவிகள், எரிச்சல் ஆவிகள், வன்கண் ஆவிகள், தடை செய்கிற எல்லா ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி அகற்றி போட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாடலை நாம் பாடுவோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீராது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஆசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றிட்டார். ஆசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்றிட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீராது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இனி எதுவும் அணுகாது. இதுக்கு நாம் எழும்பி பிரகாசிக்க போகிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரத்தில் கேட்போமா, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தாங்க ஆண்டவரே. உடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவர் என்று சொல்லும்போது உண்மையாகவே அவருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும் போது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தை கர்த்தர் நீக்கிறதான தேவன், உன்னத பலத்தினால் இடைக்கட்டுகிறதான தேவன். அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது ஒருபோதும் இருக்க முடியாதபடி கர்த்தர் நம்மை நடத்துகிறதான தேவன் என்று சொல்லிப்பார். அவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே என்னை ஒரு விசையாக பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர், என்னை ஒரு விசையாக பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அவருடைய வல்லமை நாம் பெற்றவர்களாக ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார், நான் உனக்கு இதை செய்தினே, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்பார்.
ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லி கேட்பவர் என்னால் நாம் தலை குனிந்தவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே உடைய வல்லமை தரித்தவர்களாக நாங்கள் எழும்பு பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் என்று சொல்லும்போது ஆண்டவருமை எழும்பு பிரகாசிக்க வல்லமையுள்ள தேவனாக வல்லமை உண்டு என்கிறதான பாடலை நாம் பாடும்போது ஆவிகளை நிரம்பி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது சரீரத்தில் ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ள நீர்தானையா இதுவரை உதவினீரே. ஆமென். எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. ஆடி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரத்தில் பலன் பலவீன நேரம் பலன் தந்திரையா. கொடும்ப மருத்துவரே சுகமான என் குடும்ப மருத்துவரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மறவாத நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மறவாத நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடந்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடந்தீரே. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இதுவரை நம்மை நடத்தினதான தேவன் இந்த நல்ல தேவனை கரங்களை தட்டி கத்திரை சோத்திரம் பண்ணும். சோத்திரம் 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 சோத்திரம். நல்ல பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு கூட சோத்திரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம். வேலை இவ்வளவு நேரமாக இந்த சமூகம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோங்கிறதால் நம்மை ஆராதிக்கும்படியாய் நம்மை துதிக்கும்படியாய் பாடும்படியாய் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோங்கிறதால் விசேஷ வண்ணமாக அருமையான ஆண்டவரே பாஸ்டர் ராஜேந்திரனுக்காக செபிக்கிறோங்கிறதால் அவர் கடந்து வந்த பாதையை கத்தர் அறிந்திருக்கு கர்த்தாவே. அவரை தெரிந்து கொண்டு ரட்சித்து ஒரு கனமான ஊழியத்தை அவருடைய கரத்தில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர் மனபாரத்தோடு கூட செபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கு கத்தர் கட்டளையிட்டலுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர் குருவமாய் செயல்படுகிற எல்லா பொறாமையின் ஆவிகள், எரிச்சல் ஆவிகள், வன்கண் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொண்டு அகற்றுகிறோம் கர்த்தாவே. அவருடைய மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றுவீராக. வேண்டுதலை கத்தர் அருள் செய்தலுமா செபிக்கிறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பம் முழுதுமான ரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து நடத்த முடியாது செபிக்கிறோம். குடும்பம் மருத்துவராக இருக்கிறதாவே, குடும்பத்தை நடத்துகிறவராக இருக்கிறதாவே,
போஷிக்கிற தேவனாக இருக்கிறீர், பராமரிக்கிற தேவனாக இருக்கிறீர். இதுவரை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவருடைய மனதில் இருக்கிற துக்கத்தை கர்த்தர் நீக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். மந்தை பெருகிறது போல ஆத்துமாக்களை பெருக செய்திடமா ஆட்சேபிக்கிறோம் கர்த்தாவே. இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வரும்படி ஆட்சேபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய தாசன் ஜெபித்தது போல நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொன்னாரே ஆண்டவரே. நம்முடைய ஜெபம், நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபம் அவரை தாங்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய காரியங்களை ஜெயமாக மாற்றும். பலவீனங்களெல்லாம் கர்த்தர் நீக்கி புதிய பலனை கர்த்தர் கொடுத்து இந்த நாளிலே உடைய வல்லமையினால் நிரப்பி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே செய்தியின் வழியையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. பேசுகிற தாசரையும் வல்லமையை அடுத்து உபயோகப்படுத்தி உடைய நாமத்தை மேம்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனையை கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாகி தந்ததுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப எல்லாம் கையெடுத்து கும்பிடுங்க. ரொம்ப ஆராதனை நல்லா இருந்தது. ஆராதனைக்கு வந்ததுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க. உங்களை பார்த்து சொல்லிங்க. இந்த ஆராதனைக்காக நீங்கள் வந்து காலையிலே உட்கார்ந்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணியிருந்தோம். ஆமென். நான் அழுதுட்டேன் அவரை பார்க்கும்போது. தினந்தோறும் அழுகுறேன். அப்படி சபையில் இந்த வாரம் அவரை பார்த்தேன். அப்போ சொன்னார், அப்பா சர்ச்சை தவிர ஏசப்பாவை தவிர வேற எங்களுக்கு என்னப்பா இருக்குது வாழ்க்கை? அம்மை அம்மன் சொல்லுங்களா. உண்மையா பாஸ்டர் சவுந்தரராஜா கூட கத்தரை தவிர வேற என்ன? எல்லாமே கத்தர் தான். இதுவரைக்கும் கத்தர் அவருக்கு நல்ல சுகம் பலம் கொடுத்தாங்க. இன்னும் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அவருக்கு நல்ல சுகமும் பலமும். அந்த வார்த்தை சொல்ற வார்த்தை உண்மை. எல்லாம் நம்ம கையை தூக்கி பாஸ்டருக்கு நேரம் ஒரு பிளஸ் பண்ணலாமா? எல்லாம் மனதார சொல்லுங்க. வாயை திறக்கணும். பாஸ்டர் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நீங்க சுகத்தோட பலத்தோட இருப்பீங்க. என்ன பார்க்காதீங்க, நான் இல்லை. அங்க கேட்டுங்க, பாஸ்டர் ஐயா கர்த்தர் உங்களுக்கு நீடித்த ஆயுசை தருவாரு. கர்த்தர் வருகை வரைக்கும் நீங்க சுகத்தோட பலத்தோட இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களுக்கு உன்ன வல்லமை, உன்ன வெளிப்பாடு, உன்ன தரிசனத்தை தந்து ஆண்டவர் உங்களை நடத்துவாரு. மோசையோட இருந்த கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரு. நீங்க உயிரோட இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோட இருந்த கர்த்தர் உங்களோட இருப்பாரு. உங்களை விட்டு விலக மாட்டாரு. உங்களை கைவிட மாட்டாரு. கர்த்தாவே பாஸ்டர் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர் மூலியமா தேவன் எங்களோட பேச வேண்டிய வார்த்தை எங்களோட பேசுங்க. இங்க வந்த நாங்கள் ஒருவரும் ஏனோ தானன்னு இந்த வார்த்தையை கேட்காதபடி கர்த்தாவே நீ எங்களுக்காக தர வசனத்தை நாங்கள் கேட்டு அதை அப்படியே செயல்படத்தக்கதான கிருபையை தாங்க. அந்தகார ஆவிகள், துரதினத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகளுடைய கிரிகள் அழிக்கப்பட்டு போடும். எந்த தீய சக்தி இந்த இடத்துக்குள்ள நிற்கவே கூடாது. தேவ பிரசன்னமை ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கை தட்டுமா? நல்ல கை தட்டுங்க. பங்கெடுக்கிறதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ராஜேந்திரன் உங்களோடு சேர்ந்து எங்களுக்காக ஜெபித்ததுக்காக அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு 15ஆம் தேதி, அவர் 17ஆம் தேதி. நான் அண்ணன், அவர் தம்பி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இன்றைக்கி காலையில் அன்பு சகோதரர் அவருடைய வாகனத்தில் என்னை இங்கே கூட்டி கொண்டு வந்தார். அது அவருக்கு தான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு முன்னாடி அவருடைய மனைவி சிஸ்டர், இதுக்கு முன்னாடி நான் வந்தப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க வாகனம் ஓட்டிகிட்டு வந்து என்னை இங்கே கொண்டாந்து இறக்குனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கக்கிட்டேயும் பாஸ்டருடைய ஒய்ஃபு சிஸ்டர் தெபோரா அவங்ககிட்டையும் ஒரு காகிதம் கொடுத்துருக்கேன். என்னை பற்றி இல்லை, நம்ம சபையினுடைய ஸ்தாபகர் பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி பேசணும் அப்படிங்கிறத குறித்து ஒரு சுருக்கமாக ஒரு கண்டென்ஸ் போட்டிருக்காரு. ஒரு 5-6 குறிப்பு இருக்கும். அதை நீங்கள் ஒன்று வாங்கிட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு பக்கம் தான்,
ஒரு பக்கத்துக்கு 1 ரூபா தான் கேட்பான். எடுத்து கொடுத்துலாம் நான் அவங்ககிட்ட இருக்குது, அவங்ககிட்ட ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சபையினுடைய பாஸ்டர் ராஜேந்திரனை பல வருஷங்களாக நான் அறிந்திருக்கிறேன். ஆரம்ப காலம் மட்டும் தெரியும். தேசிய தலைமை சபை பிரசவத்தில் இருக்குது, இப்போ மேகலா தேட்டருக்கு எதிர அங்கே அவருடைய வீடு பக்கத்தில் இருக்குது. அந்த சபை ஓரமாக வெளியில் ரோட்டு ஓரமாக ஜனங்க குப்பை கொட்டுற இடத்துல அந்த ஓரமாக கூட்டம் நடத்துவார். ஓரமாக யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி கூட்டம் நடத்துவார் அந்த காலத்தில். அப்போத்துலேருந்து எனக்கு தெரியும். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய தாசன் அவர் அப்படி ஒரு ஆதங்கம். அப்போது அவர் சொன்னது போல் பாஸ்டர் சாம்சன் ஐயா 2வது தலைமை போதகர் இருந்த பொழுது எங்களுக்கு ஒரு ஊழியக்காரர்கள் மீட்டிங்கு, லேடிஸ் இருப்பாங்க, ஜென்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சின்ன மீட்டிங் எங்களுக்குள்ளே நடக்கும். அதில் ஒரு 10 நிமிஷம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊழியக்காரன் பேசுகிறதுக்கு ஒரு நாள் தருணம் கிடைக்கும். அப்போ பேசுவார், அவங்க பாடுவாங்க, வருவாங்க, அவங்களே பாட்டு கட்டிகிட்டு வருவாங்க, அவங்களே ராகம் போட்டு வருவாங்க. அப்போல்லாம் நல்லா பேசுவார்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா பாடுவார்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கர்த்தருக்குன்னு ஜீவிக்கணும், கர்த்தருக்குன்னு இருக்கணும் அப்படின்னுங்கிற ஒரு ஆதங்கம். அவர் நல்லா ஜெபிக்கிற மனுஷன், ஜபந்தான் நல்லா ஜெபிக்கிற மனுஷன். பேசிட்டு இருக்கும்போது தாரையாக அழுதுருவார். அந்த அம்மாவும் அப்படிதான். இப்போ இந்த குடும்பத்தில் ஊழியத்தில் பார்க்கும்பொழுது சந்தோஷப்படுறேன். ஆனால் இந்த தம்பி சின்ன பையனாக இருந்தான். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கிராமத்தில் அவங்க போய் ஊட்டியில் நடக்கிறாங்க ஒரு கிராமத்தில். அப்போ அவன் ரோட்டில் நின்று மைக் பிடிச்சிட்டு பேசுகிறான். இந்த பையன் சின்ன பையன் இன்றைக்கி மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். அவர் சின்ன மைக்கு பிடிச்சிட்டு அந்த ரோட்லேருந்து பேசுகிறாரு. அதை நான் பார்த்தேன். அவங்க ஆண்டவர் அறிந்த அந்த சத்தியத்தையும் சாட்சியும் எங்கள் ஊர் வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் இருக்கிற நாகப்பட்டினம் தான் எங்கள் ஊர். அங்கே போய் இருக்கிற நம்முடைய கிளசபை ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு கிளசபை வச்சுருக்காரு. அவங்க மூலமாக கர்த்தருடைய நாமத்தை அவங்க டிசம்பர் மாதத்தில் நினைக்கிறேன் அங்கே மயப்படுத்துகிற பழக்கம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையில் நமக்கு ஒரு பந்தி இருக்கிறது. அது வேறு ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற பந்தி இல்லை, திருப்பந்தி. ஆண்டுடைய பாதத்தில் ஆண்டுடைய சரீரம், ஆண்டுடைய ரத்தம், அதை நினைவு கூர்ந்து அதில் பங்கெடுக்கிறது. நான் இங்கே வர வரைக்கும் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருந்தேன். ஏன்னா ஒரு பாட்டு பாடும்போது, ராஜேந்திரன் பாட்டு பாடும்போது ஒரு வசனத்தை சொன்னார். ஒரு வசனத்தை சொன்னார். அது என்னென்னா, இந்த யாக்கோபனுடைய காரியத்தை குறித்து ஆதியாகமம் 27 பைபிளில் முதல் புஸ்தகம் ஆதியாகமம் 28 அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்பதுங்க தயவுசெய்து. 28. மைக்கில் வாசிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. சும்மா தான் வாசிக்கிறாங்க, மைக்கில் வாசிக்கிற மாதிரி சூப்பர் சவுண்டு. அங்கேயே ஒரு சொப்பனம் கண்டான். இப்போ யாரும் சொப்பனம் கண்டுறாதீங்க, கண்ணு முன்னே தான் சொப்பனம் வரும், அந்த காலையில் சொப்பனம் கண்டுறாதீங்க. அங்கேயே ஒரு சொப்பனம் கண்டான் யாக்கோபு. ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி தரையில் வச்சிருக்குது, அதனுடைய முனை அங்கே மேலே போயிருக்குது. தேவ தூதர்கள் அந்த ஏணியில் ஏறுறதும் இறங்குறதுமா இருந்தாங்க. அவனுக்கு பிரயாணம் பண்ணி போகிறான், ஒத்தையில் போகிறான், யாரும் இல்லை, வண்டி இல்லை, காடி இல்லை, மனுஷால் இல்லை, அவன் போகிறான், பிரயாணம் பண்ணி போகிறான். சூரியன் அஸ்தமித்தபடியால், அஸ்தமனம்னா என்னம்மா? உதயமா? அஸ்தம்னா மறையிறது. சன்செட், சன்ரைஸ், குடிக்கிறோம்ல சன்ரைஸ், சன்செட், சன்ரைஸ். சூரியன் அஸ்தமனம் ஆகுது, மறைஞ்சிடுச்சு, இருட்டு உண்டாயிடுச்சு. அப்போ மேலே போகிறதுக்கு அவனுக்கு வெளிச்சம் இல்லை. இந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் லைட்டு, அங்கே ஒன்றும் கிடையாது. மேலே தொடர்ந்து போகிறதுக்கு ஒன்றும் இல்லாதபடி போகிற வழியில் அவன் கல்லை எடுத்து ஒரு தலைமாட்டுக்கு வச்சுக்கிட்டு, வழியில் கிடந்து ஒரு கல்லை எடுத்துட்டு தலைமாட்டுக்கு வச்சுக்கிட்டு
அவன் வந்து படுத்திருக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. சொப்பனம் கொடுக்குறாரு. நீங்கள் சொப்பனம் கண்டு பாருங்களேன், உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்கள்லாம் கொடுப்பாரு சொப்பனம். சில பேர் பெரிய வீடு வாங்குற மாதிரி, பெரிய வீடு கட்டுற மாதிரி, கார் வாங்குற மாதிரி, அது வாங்குற மாதிரி நல்ல நல்ல சொப்பனெல்லாம் அவங்க கண்டுவாங்க, அவங்க நினச்சி கண்டுவாங்க. அது இல்லை, அது இமேஜின் பண்ணி பண்ணுறது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு வசதிகளை கொடுப்பார், அவர் கொடுப்பார். அதை நீங்கள் நினச்சிட்டு படுத்தீங்கன்னா அப்படியே வைப்பார். ஆண்டவர் பிரத்யட்சமாக பேசுவார், பிரத்யட்சமாக ஒரு சப்பனத்தை கடுவார். கண்களை மூடும் ஒரு நிமிஷம். நம்முடைய பாவத்தை மன்னித்தார், பரிசுத்தாவி கொடுத்தார், அவரோடு உடன்படிக்கை பண்ண செய்தார், ஒரு ஆலயத்தை கொடுத்தார், ஒரு மேய்ப்பரை கொடுத்தார். என்ன ஆசை இருக்கு? வேற ஒரு ஆசை இல்லை, உம்மை தவிர வேற ஒரு ஆசையும் கிடையாதுங்க. ஆசைப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு கல்லை எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கிட்டான். போகிற பிரயாணத்தில் தேவதூதர்கள் அந்த தூணியில் ஏறுறாங்க, ஏணியில் அவங்க இறங்குறாங்க. அப்போ தான் ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். 15ஆம் வசனம், அதே அதிகாரம் 15ஆம் வசனம், அதிகாரமும் 1. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு, நீ துபாய்க்கு போ, சிங்கப்பூர் போ, இஸ்ரேலுக்கு போ, எங்க போனாலும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் பாருங்க, ஆண்டவர் தான் சொன்னதை செய்கிறவர். மனுஷன் சொல்லுவான், சொல்ல மாட்டான். காலையில் 8 மணிக்கு வந்துரு, நீ கேட்ட 1000 ரூபாய் கரெக்டாக தரேன் அப்படின்பா. நீ 8 மணிக்கு முன்னாலே போனாலும் சாரிப்பா நைட்டே வந்து அவன் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்பா. மனுஷன் சொல்லுவான், செய்ய மாட்டான். உனக்கு சொன்ன ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. மாறாத தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் மாறாத தேவன். உனக்கு என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் தேதி சொல்லி இருக்கிறாரோ, மாசத்தில் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறாரோ, அந்த பாஸ்டர் மூலமா சொன்னதை செய்கிற தேவன், சொன்னதை செய்கிற தேவன். ஆமாம், 6 மாதம் ஆயிடுச்சு. போன 5 மாதம் ஜெபிச்சு வந்தேன். என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சா, என் சொந்த ஒரு வீடு கிடச்சிச்சா, நான் வாடகை கொடுக்க முடிச்சிச்சா, வேலை கிடச்சிச்சா, வருமானம் வந்ததா, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, புள்ள பிறந்ததா, அப்படியெல்லாம் கேள்வி கேட்குவாங்க. அப்படியெல்லாம் நம்ம கேட்குறோமா? மனசில் வச்சுட்டு சில பேர் இருக்காங்க, சிரிக்கத்தை பார்த்தா எனக்கு தெரியுது. இதை வச்சிட்டு இருக்கிறவங்க மனசில். அன்பானவர்களே, டிலே இஸ் நாட் டினையல். தாமதம் ஆகுதுன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார்னு இல்லைங்க. தாமதம் ஆகுதுன்னா அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உங்களுக்கு ஜனவரியில் கொடுத்தாரு, அப்புறம் பிப்ரவரியில், மார்ச், இதில் இந்த மாதம் வரைக்கும் கொடுத்தாரு, 1ஆம் தேதி கொடுத்தாரு. நடக்கலைன்னு இதுவான ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அதின் காலத்தில் நிறைவேறும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் என்ன ஊர்? ஐயா, கல்யாணத்தில் மறந்துட்டீங்களா? கானா ஊரில் கல்யாணம் நடந்துச்சு. அங்கே இயேசு சீஷர்கள், இயேசுவின் தாயும் வந்திருந்தாங்க. என்ன குறைஞ்சி போச்சு? திராட்சை ரசம். நம்ம ஊரில் வந்து பிரெட் அல்வா வைக்கிற மாதிரி, நம்ம ஊரில் வந்து பாயாசம் வைக்கிற மாதிரி, அங்கே என்ன குறைஞ்சி போச்சு? திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. நான் இஸ்ரேலுக்கு போனேன், இஸ்ரேல் தேசத்துக்கு போனேன், சிங்கப்பூருக்கு போயிருக்கிறேன். அப்போல்லாம் அங்கே வீடாக கொத்தா கொலைக்கா முந்திரிக்கான்னு சொல்கிற மாதிரி நிறைய காய்ச்சி சும்மா கிடக்குது திராட்சை. அப்போ திராட்சை ரசம் அங்கே சீப்பு, அதுதான் ரொம்ப முக்கியம். திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. திராட்சை ரசம் குறைஞ்சா இப்போ வீட்டு கடையில் போய் வாங்கிட்டு வர முடிகிற மாதிரி அங்கே கல்யாணம் சத்திரத்தில் வாங்கிட்டு வர முடியாது. அது ப்ரிப்பேர் பண்ணணும், பழம் வாங்கிட்டு வரணும், சர்க்கரை வேணும், அது ரெடி பண்ணு. அப்புறம் அந்த அம்மா வந்து சொல்லுது, ஏசிக்கிட்டு வந்து சொல்லுது, அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் திராட்சை ரசம் இல்லை. அவர் சொல்கிறாரு, ஏமா அவசரப்படுற ஸ்திரியே, ஏன் வேலையா வேலை கசட தப்பறங்கன்னா நம்ம யாரால வளர தமிழ் நல்லா படிக்கணும். ஆமாம், வேலைன்னா வேலை வேறு. ஒரு எழுத்து போச்சுன்னா போச்சு. ஆமாம், கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸுக்கு வந்துட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஊரில் பண்ணோம் லெட்ரு போடு அப்படின்னாங்க. கோயம்புத்தூர்லேருந்து அவசரமாக லெட்ரு போட்டு போஸ்ட் கார்டு எழுதி போட்டான். நாங்கள் வந்து சேர்ந்தோம், ஒரு தலை காணவில்லை அப்படின்னு எழுதிட்டோம். நாங்கள் வந்து மெட்ராஸ் வந்து சேர்ந்தோம், என்ன காணலை? ஒரு தலை காணன்னு எழுதிட்டான்.
புதுசாக கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்களா, யார் தலைன்னு தெரியல, பொண்ணு தலையா மாப்பிள்ளை தலையா மாமியார் தலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாமே வந்துருச்சு. கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் தலை இருக்குது, மேலேருந்து கழுதுன்னு எல்லாத்துக்கும் தலை. என்னடா பாவிங்க தலை காணான்ற, யார் தலை காணா? தவளைன்னு எழுதுறதுக்கு பதிலா தலைன்னு எழுதிட்டு ஒரு எழுத்து தாங்க டேஞ்சர் பண்ணிட்டோம், ஒரு எழுத்து தான் டேஞ்சர் பண்ணணும். ஆமாம், ஒரு எழுத்து டேஞ்சர். ஜாக்கிரதையாக சொல்லணும், ஜாக்கிரதையாக பைபிள் படிக்கணும், கரெக்டாக பார்க்கணும். நானும் கண்ணாடி போட்டு வந்து 4 பார்த்தா 8 மாதிரி தெரியும், 8 பார்த்தா 9 மாதிரி தெரியும். அது மாதிரி ரிப்பேர் கண்ணாடிலாம் போடாதீங்க. ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக. என்னம்மா சொன்னேன்? என் வேலை இன்னும் வரவில்லை. உனக்கு சொன்னதை செய்கிற ஆண்டவர் இருக்கிறாரு, அவருக்கு வேலை வரல. அவர் டைம் வந்த பின்னால, ஏமா என் வேலை இன்னும் வரவில்லை அந்தமா சொன்னிச்சு. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இதாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். இதான் அவர் உங்களுக்கு என்ன சொல்ல. ஜெபம் பண்ணுறியா, உபவாசம் இருக்கிறியா, ஆண்டவர்கிட்ட கேட்குறியா, நீ தனியாக ஜெபிக்கிறியா, ஆலயத்தில் ஜெபிக்கிறியா, உனக்காக ஜெபிக்கிறியா, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வமா பேசாத தெய்வமா? பேசுகிற தெய்வம். ஒரு கலெக்டருடைய அம்மா இறந்து போச்சு, அதை நாங்கள் தான் அடக்கம் பண்ணோம். அந்த கலெக்டருடைய தம்பி எங்கள் தலைமை சபையில் இருக்கார். அந்த அம்மாவை நாங்கள் தான் அடக்கம் பண்ணோம். ப்ரேயர் மீட்டிங் நடக்கணும். கொஞ்ச நாள் பொறுத்து 1 வருஷம் ஆகிடுச்சுப்பா. அம்மாவுக்கு வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போங்கப்பா. அது வந்து கொரோனா காலம், ரோடே காலியாக கிடக்குது. அந்த எந்த நம்ம நம்பி இப்படி போகிறது. அவரும் ஹெல்மெட் போட்டிருக்காரு, மாஸ்க் போட்டிருக்காரு, நானும் ஹெல்மெட் போட்டு, ஏற்கனவே ஹெல்மெட்டு தான். அவர் ஹெல்மெட் போட்டு மாஸ்க் வேறு போட்டுக்கிட்டு வண்டியில் போகிறோம். அண்ணா நகரில் வந்து அங்கே போய் அவர் பெட்ரோல் போட்டுக்கிட்டு அவர் நின்று நான் வண்டியில் ஏற போகிறேன். அவர் தான் இப்போ ஆக்டிவாக வண்டி ஓட்டுறாரு. நான் பின்னால் உட்காந்தேன். பின்னால் ஒருத்தன் வந்தான், கண்ணங்கரேன்னு இருக்குது, என்னை விட கருப்பு. அந்த வண்டி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரே கருப்பு. வேகமாக அந்த ஒரு பையன் வாலி பையன் வண்டி மேலே அடித்தான். வண்டியில் அடித்தேன். வண்டி அங்கே போய் விழுந்துச்சு. நான் வண்டி கீழே விழுந்தேன். என் மேலே ஸ்கூட்டர் விழுந்துச்சு. இவர் போய் அங்கே விழுந்தார். ஹெல்மெட்லாம் கலந்து போச்சு. பெரிய ஆக்சிடெண்ட். அடிப்பட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டான். நிற்கலை. எங்களுக்கு மேலே ரோட்டில் கேமரா வேறு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்து கேஃபோர். அதுக்கு ஃபோன் பண்ணால் வரவே இல்லைங்க ஒரு போலீஸ்காரன். டிராஃபிக் போலீஸ் வரல. அவன் தான் வந்து நம்மளை பார்க்கணும். நம்ம வந்து போலிப்புனால கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் தேசத்தில் நடக்கிறது. நாங்கள் அரசாங்கத்தை குறை சொல்லலை, உண்மையாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. அவன் போயிட்டான். நாங்களும் அங்கே போனால் போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறாங்க இவர்கிட்ட எல்லாம் ரத்தமாக இருக்குது, வேட்டி ரத்தம், சட்டை ரத்தம், ஜிப்பா ரத்தமாக இருக்குது. இவர்கிட்ட கீழ் பழத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நீங்கள் 2வது மாடியில் ஒரு புக்கு இருக்குது, ரிப்போர்ட் புக்கு, அதில் போய் எழுதி வச்சுட்டு போங்க. எப்படி இருக்குது பாரு கதை. சும்மா விடுவீங்களா நீங்கள்? அந்த மாதிரி ஜெபத்தை கேட்குறவர்னு பேர். ஜெபத்தை கேட்குறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. அப்புறம் காலையில் உட்காந்து, ஏன்பா நான் உங்ககிட்ட ஜெபம் பண்ணிட்டு தானே போனேன் அந்த ஆளுக்கு ஜெபிக்கிறதுக்கு, அந்த அம்மாவுக்கு ஜெபிக்கிறதுக்கு. அவங்க இறந்து 1 வருஷம் ஆச்சு. அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் 2 பேரும் நான் ஜெபம் பண்ணிட்டு தானே போனேன். அது இப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு. கையை போச்சு, காலு போச்சு, இந்த மாதிரி சங்கடமாக ஆகி போச்சு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசினேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பேசின வார்த்தை, நீ ஜெபம் பண்ணின அந்த ஜெபத்துக்கு நான் என்ன சொன்னேன்னு கவனிச்சியான்னு கேட்டார். அடப்பாவங்க, ஜெபம் பண்ணிட்டான். பைபிளை தூக்கிட்டு பகலில் வச்சுட்டு பைபிளை தூக்கிட்டு நான் போகிறேன், ஆண்டவரே தோத்துறோம், அதோட போயிட்டு இருக்கோம். அப்படி தான் நம்ம செய்கிறோம், அப்படி தான் செய்கிறோம். அதுதான் ஜெபம். நீ பண்ணின ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார் அப்படின்னு கவனிச்சியா? அவர் சொன்னார், கேட்குறாரு. இப்படி தான் பேசியிருந்தான். நான் என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணிட்டு தானே போனேன் அந்த வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்கு. ஏன் இதை அனுமதி பண்ணீங்க? ஏன் இதை அலோவ் பண்ணீங்க? ஜெபம் பண்ணவா, அதுக்கு என்னென்ன ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்டார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்குறார். பிள்ளைகளுடைய ஜெபத்தை, வாலிபருடைய ஜெபத்தை, கன்னிகர் ஜெபத்தை, நம்முடைய குடும்பத்தார் ஜெபத்தை, சபை ஜெபத்தை அவர் கேட்குறாரு. அவர் ஷிஃப்ட் காது இல்லை, அவர் கேட்குற காது தான் இருக்குது. கேட்குற காது தான் இருக்குது. ஆண்டவருக்கு சோத்திரம். ரமாச்சந்திய அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத, ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுரு அப்படின்னா. இந்த காதில் ஓட்டை இருக்கா? டவுட் இருந்தால் கை வச்சு பாருங்கள். இந்த காதில் ஓட்டை இருக்கா? இந்த காதில் ஓட்டை இருக்கா? இந்த காதில் வாங்கி இந்த காதில் வாங்கி விடு. அவர் தான் சொன்னது, ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுடு அப்படின்னு சொன்னிச்சான். அவர் எனக்கு பிடிச்சிக்கிட்டு சொன்னார், ஒரு காதில் வாங்கி இன்னொருத்தர் காதில் விடு. இன்னைக்கு யார் வரல உங்கள் வீட்டுக்கு கூட்டத்துக்கு?
வீட்டுக்காரர் வரலையா, மாமியார் வரலையா, மகன் வரலையா, மக வரலையா, நீ காதில் வாங்கினதை இன்னொரு காதில் போய் கொண்டு போய் விடு. இதில் வாங்கி இதில் விட்டுறாத. நீ வாங்கினதை மனசில் வச்சுட்டு வீட்டில் போய் வராதவங்க காதில் விடுறீங்களா? என்ன சொன்னாருன்னு அவன் கல்லை எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கிட்டா. ஒரு ஏணியில் ஆண்டவர் பேசுகிறாரு. இப்போ வாசிங்க 15 வசனம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காப்பாத்தி இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றான். உன்னை கைவிடுவதில்லை என்றான். சொன்னதை செய்கிற தேவன் ஆண்டவர் யாரு? சொன்னதை செய்கிற தேவன். மனுஷன் சொல்லுவான், செய்யவே மாட்டான். சாரிப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பான் சாகிற வரைக்கும். சொன்னதை செய்கிற தேவன். என்னென்ன நீங்கள் கேட்டிருக்கீங்களோ, என்னென்ன நீங்கள் அவருக்கு சொல்லியிருக்கிறீங்களோ, என்னென்ன அவர் சொல்லியிருக்கிறாரோ, இனி இஸ் டைம். கல்யாண வீட்டில் வேலை வரலன்னு சொன்னார்ல, அப்புறம் வேலை வந்த பின்னால் தண்ணி ஊற்று. 6 கல் ஜாடி இஸ்ரேலுக்கு போனப்போ அந்த ஜாடியெல்லாம் பார்த்தேன் நான். 6 கல் ஜாடி அங்கே இருக்குது, காலியாக இருக்குது, வெளியில் இருக்குது. இல்லை தண்ணி ஊற்று. வேலைக்காரன் கடன்னு ஃபுல்லாக ரொப்பிட்டான். எல்லாம் ஃபுல்லாக ரொப்பிட்டான். வேறு தண்ணி ஊற்றவே முடியாது, ஃபுல்லாக ரொப்பிட்டான். இப்போ மண்டு கொடு. நம்ம வேலைக்காரனா என்ன பண்ணுவான்? ஏன்பா சாப்பாடுற இடத்துல கல்யாண வீட்டில் தண்ணி பாட்டில் வச்சுருக்க டேபிளில் நீ மறுபடியும் தண்ணி கொடுக்க சொல்கிறியன்னு கேட்க மாட்டான்? புத்தியில் அவர் ஊற்றுனா மொண்டு கொடுத்துட்டான். அப்போ 9ஆம் வசனம் சொல்லிடுது, யோவான் 2:9. இவ்வளோ டேஸ்டான ரசத்தை கடைசி வரைக்கும் வச்சுருந்தீங்களே, நல்லா இருக்கிறது தானே முதல்ல கொடுப்பாங்க. இவ்வளோ நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறத கடைசி வரைக்கும் வச்சுருந்தியப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி எதுலேருந்து உண்டாகினார்? தண்ணீரை. அதில் போட்டிருக்குது, திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தவங்க. அது தண்ணி தான், ஆனால் திராட்சரசமாய் மாத்திரவர் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு 300 ரூபா சம்பளம் தான், ஆனால் பக்கத்தில் 2 சைபர் போடுவார் அவர். எவ்வளோ இப்போ பாரியா? அதுக்குள்ளே 30,000 ஆயிடுச்சு. 300 ரூபான்னு சொல்கிறேன், அங்கே போகிறதுல 30,000 ஆயிடுச்சு. திராட்சரசமாய் ருசி உள்ள ரொம்ப அதுதான் ஆண்டவர் உலகத்தில் வந்து செஞ்ச முதலாவது அற்புதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 17ஆம் வசனமா? 17ஆம் வசனம். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. பயந்துட்டான். அவன் பயந்து, இது என்னடா மேலையும் கீழே தேவதூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க, ஒரு கொம்பு மட்டும் இருக்குதாங்க. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது என்னது? வானத்தின் வாசல். அங்கிருந்து தாங்க தேவதூதன் இறங்குறான். அங்கிருந்து தான் உனக்கு ஆன்சர் கொண்டு வரான். அங்கிருந்து தான் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறான். அங்கிருந்து தான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறான். அங்கிருந்து தான் அந்த வனாந்தரமான இடத்துல உன்னை பாதுகாக்கிறான். அவன் கல்லை எடுத்து என்ன வச்சு எங்கே வச்சுருந்தான்? தலைமாட்டுக்கு வச்சுருந்தான். ஒன்றுமே கிடையாதுங்க. கையில் நாங்கள் ஒரு பைபிள் போய் எடுத்துகிட்டு வரோம், இப்போ தண்ணி பாட்டிலும் எடுத்துகிட்டு வரோம், அது எல்லாம் கொண்டு வரோம். நீங்களும் அப்படி தான் வந்தீங்க. ஒன்றுமே கிடையாது, பிரயாணத்துக்கு ஒன்றுமே கிடையாது. வெறும் ஆளாக போகிறான். உதவிக்கு ஆள் இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் பையனும் பொண்ணும் ஒன்றுமே கிடையாது. போகிறான். அன்பானவர்களே, நான் பண்ணுற ஜெபம், கடைசி ஜெபம் என்ன தெரியுமா? படுக்க போகும்போது சாதாரணமாக இவர் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். சாதாரணமாக 11 தாண்டிடும் எப்போவுமே. சின்ன பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க. எப்போவுமே 11 தாண்டிடும். நைட்டில் காலையில் எழுந்துறது 3:45 4 எழுந்துருவோம். ஆட்டோமேட்டிக்காக எழுந்துருவோம். அப்போ நான் படுக்கிற ஜெபம், படுக்கும்போது நான் தனி ஜெபம் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு பாய் தலைவாணி கொடுத்துருக்கீங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்க. ரோட்டில் படுத்துருக்காங்க நிறையா, சாப்பிட்டாங்களோ இல்லையோ தெரியாது, கையில் இருக்கிற பிள்ளைக்கு பால் இருக்குதோ தெரியாது, எத்தனை பேர் பட்னியாக கிடக்குறாங்க, எத்தனை பேருக்கு போத்திக்க துணியில் ராத்திரி மழை வந்தால் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கெல்லாம் ஜெபிச்சிங்களா? அவங்களுக்கெல்லாம் ஜெபிச்சிங்களா? ரஷ்யாவுக்காக ஜெபிச்சிங்களா? உக்ரைனுக்காக ஜெபிச்சிங்களா? புடினுக்காக ஜெபிச்சிங்களா? ஜெலன்சிக்காக ஜெபிச்சிங்களா? சிலோனுக்காக ஜெபிச்சிங்களா? கேரளா வயநாட்டுக்காக ஜெபிச்சிங்களா? இப்போ இன்றைக்கி பாருங்கள், குண்டு அடிக்கிறான். தூரமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் இருக்காதுங்க. அடிபட்டு சாகுற எல்லா சீப்பெல்லாம் செத்து போயிட்டான். எல்லா சீப் கமாண்டர்லாம் செத்து போயிட்டான்.
அன்பானவர்களே, இது நடக்குது, இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற. நான் ஒரு பக்கத்தில் இருக்கிறோம். இந்தியா தமிழ்நாடு ஏன் காக்கப்படுது? நல்ல ஆளுகை இருக்குது, நல்ல பாதுகாப்பு இருக்கிறது, நல்ல ஜெபத்தை கேட்டு நம்ம வீட்டு இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் இல்லாத, நம்பிக்கை இல்லாத மக்கள், பாதுகாப்பு இல்லாத மக்கள், பயந்து ஜெபிக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சுயநலத்துக்காக நமக்கு இல்லை. என்ன ஆசீர்வதியம், என் பிள்ளைய ஆசீர்வதியம், எனக்கு இதை கொடு அதுக்கு கொடு, எல்லாம் ஜெபிக்க வேண்டியதுதான். ஸ்கூல் திறந்தாச்சு, ஃபீஸு கட்டுறதுக்கு பணம் இல்லை, யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு அதுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டியதுதான். ஆனால் நீ கேட்டதையும் கொடுப்பாரு, நீ கேட்காதையும் கொடுப்பாரு. அல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதி. சில பேருடைய ஜெபம் எப்போவும் என்ன தெரியுமா? என்னை ஆசீர்வதியம், எங்கள் வீட்டுக்காரர் ஆசீர்வதியம், என் பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வதி. இதுதான் அவங்க ஜெபம். காலை ஜெபம் அதான், ராத்திரி ஜெபமும் அதான். இது என்ன தெரியுமா? காஞ்சிபுரத்தில் தறி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் போனால் தறி அடிப்பாங்க. டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பான். 3 அடி அடிப்பான். ஒரு துணி நெசுகிற மிஷினில் டக்கு டக்கு டக்கு. உங்கள் ஜெபம் அப்படியே. என்ன ஆசீர்வதியம்? என் வீட்டுக்காரர் ஆசீர்வதியம், என் புருஷன் ஆசீர்வதியம். இதுதான் காலை ஜெபமும் ராத்திரி ஜெபம். இந்த தறி அடிக்கிற ஜெபம் பண்ணக்கூடாதுங்க, பெரிய ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. உலகத்துக்காக ஜெபி, சபைக்காக ஜெபி, ஏழைகளுக்காக ஜெபி, வேலை இல்லாதவங்களுக்காக ஜெபி, கல்யாணம் ஜெபி, இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபி, வேலை இல்லாதவங்களுக்காக ஜெபி, கல்யாணம் ஆகி பிள்ளை இல்லாதவங்களுக்காக ஜெபி. இந்த தலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதுதான் பெத்தல். தொடர்ந்து வாசிக்குமா? அதிகாலையில் தன் தலைமாட்டில் வச்சு படுத்திருந்தான். அந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அது மேல் எண்ணெய் வாத்து அந்த ஸ்தலத்துக்கு என்னது? பெத்தேல் என்று பேசிட்டான. திறந்து வாசிங்க. நீ வந்து ஜெபிச்சு காலையில் எழுந்து கர்த்தரை பார்க்கும்போது தான் நீ ஜெபிச்ச இடம் பெத்தேல். அது வரைக்கும் அது என்ன இடம்? லூஸு தான். இங்கே லூஸ் ஒருத்தர் இருக்கக்கூடாது, ஒரு லூஸ் இருக்கக்கூடாது. இங்கே பெத்தேல் தேவனுடைய வீடு, இது தேவனுடைய வீடு. இங்கே ஒரு பெத்தேலை கொடுக்க போகிறாரு ஆண்டவர். அவருக்கு ஒரு பெரிய பெத்தேலை கொடுக்க போகிறாரு ஆண்டவர். அந்த குடும்பத்துக்கு ஒரு பெத்தேலை கொடுக்க போகிறாரு ஆண்டவர். இல்லையா? சொன்ன மாதிரி சான்சரன் சொன்ன மாதிரி இதுதான் உனக்கு இடம், இங்கே தான் உனக்கு சபை சொன்னார்ல. சொன்னதை அவர் போயிட்டாரு, ஆனால் சொன்னவர் இருக்காரு. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற வெளிப்படுத்தல் 1:18 சொன்ன ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. சொன்னதை செய்கிற தேவன். தொடர்ந்து வச்சுக்குமா? தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமோ உடுக்க வஸ்திரமோ எனக்கு தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். கர்த்தர் எத்தனையோ சாமியை வழங்கின, எத்தனையோ சாமி திருப்பதியில் மொட்டை அடித்து திருத்தணியில் இது சம்பளம், மாச கடைசியில் சம்பளம். அவ்வளோ காசு வந்து உடுத்த துணி இருக்குது, உண்றதுக்கு சாப்பாடு இருக்குது, இவ்வளோ காசு இருக்குது. ஆனால் மனசு ஒன்று கேட்குது, மனசு சமாதானம் இல்லை. சமாதானம் எந்த கடையில் விற்குது சொல்லுங்கள்? எந்த அப்பார்ட்மெண்ட்டில், எந்த டிபார்ட்மெண்ட்டில் விற்குது? சமாதானம் எங்கே விற்குது? 14:27 யோவான் 14:27 யோவான் சுவிசேஷம். லெஃப்ட் சைடில் கீழே பாருங்க. ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை இது. என்னத்தை வச்சுட்டு போறாரு? சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், நம்ம கூடி ஜெபிக்கிற ஆண்டவர், வணக்கத்துடைய தேவன், உயிரோடு இருந்த தேவன், இன்னைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிற தேவன் என்ன வச்சுட்டு போறாரா? சமாதானத்தை வச்சுட்டு போறேன். உங்கள் இருதயம் கலங்காரது போறதாக இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, என்னுடைய சமாதானம். அவர் தான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. சமாதானம் என்னத்தை வச்சுட்டு போறாரு? 2 பொம்பளை பேசிக்குது. உங்கள் வீட்டுக்காரர் ரயில்வேல வேலை செஞ்சார் 20 வருஷம், செத்து போட்டு எல்லாம் போன மாதம் என்ன வச்சுட்டு போனார்? அந்த அம்மா சொல்லுது, அடிப்பா 4 லட்சம் கடன் வச்சுட்டு போய்க்கிறான். ஆன்சர் பற்றி எப்படி இருக்குதுன்னு, ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட், அதில் வேலை செஞ்சார் உங்கள் வீட்டுக்காரர், என்னத்தை வச்சுட்டு போனா?
என்னதான் வச்சுட்டு போனான், குடிச்சு வாங்கினதெல்லாம் அவனே தின்னுபிட்டு 4 லட்சம் கடன் வச்சுட்டு போயிருக்கிறான். இதான் உலகம். நம்முடைய ஆண்டவர் மரித்தாரே, அதனால் நமக்கு என்ன வச்சுட்டு போயிருக்காரு? உலகம் கொடுக்காததும் உலகம் எடுக்காததுமான தன்னுடைய சமாதானத்தை நமக்கு வச்சுட்டு போயிருக்காரு. நம்முடைய சமாதானம் பெற்ற ஜனங்க, நம்ம சமாதானம் வாழ்கிற ஜனங்க. எத்தனை பேர் காலையில் சாப்பிட வந்திருக்கீங்க? எத்தனை பேர் மத்தியானத்துக்கு கூட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க? இனிமேல் போய் தான் செய்யணும், அப்படி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பாதத்தில் வரும்பொழுது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். தொடர்ந்து வச்சுக்கோமா, அது தொடர்ந்து வச்சுக்க விட்டு தேடம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அது இல்லைம்மா, முன்ன என்னை திரும்பி வர பண்ணுவீரானா? நான் தூணா நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். வனாந்தரத்தில் அவன் பண்ற பேச்சு பாருங்க, வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் என்ன பண்ணிட்டான்? காவுட்டு போனானா, டூட்டு போனானா? பொருத்தனை பண்ணிக்கிட்டாமா. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கிட்ட இந்த ஏசியா சபை மெயின் சர்ச்சில் 56 வருஷம் இருக்கிறேன். 56 என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு 1/10 10ல் 1 கொடுக்கணும்னு கேள்விப்பட்டேனோ அன்னையிலேருந்து இது இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. காட் ஃபர்ஸ்ட்டு. கர்த்தர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு 6:33 வாசிங்க. மத்தேயு 6:33. ஆமா, மத்தேயு காணாமா? அங்கதான் இருக்கிறாரு பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும். காட் ஃபர்ஸ்ட். முதலாவது தேவனை தேடு, அப்பொழுது உங்களுக்கு. நேற்று நைட்டு கூட எனக்கு இப்போ ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சாங்க பிரசவத்தில். அங்கே கூட இது சொன்னேன். கூட கொடுக்கறது இல்லை, கூடையாக கொடுப்பாரு. கூட கொடுற, ஒரு கூட 2 கூட இல்லை, கூடையாக கொடுப்பாரு. எப்போ போதும் வைக்கிறது இடம் இல்லை சாமி. கூடையாக கொடுக்கறதாரு. எதை தேடுனா? காட் ஃபர்ஸ்ட். காடுக்கு சிம்சலில் எங்களுக்கு வேலை செஞ்ச 7ஆம் தேதி சம்பளம் வாங்கணுன்னு என் கூட வேலை செஞ்ச எல்லாரும், ஈவன் கிறிஸ்டியன் கூட கவரை பிரிச்சிருவான், உள்ளே இருக்கிற பணத்தை எடுப்பான். அது இருக்க 4000 5000 7000 பணத்தை எடுப்பான். பாத்திர பண்டு, பட்டாசு பண்டு, நகை பண்டு, எல்லா பண்டையும் கட்டிவிட்டு இந்த மண்டு வெறுங்கையோடு வந்து நிற்கும். கவரை வெறுங்கையோடு வந்து நிற்கும். வீட்டுக்கு போன பொண்டாட்டி திட்டுவாள. அந்த கடன் கொடுக்குறவன்ட்ட கடன் வாங்குவான். என்னைக்கு? சம்பள தேதியில் போன மாதம் இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சம்பள தேதி 7ஆம் தேதி கடன் வாங்குறான். நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. இப்படி பண்ணுறாங்களே, வயிற்றுச்சலாக இருக்குது. கிறிஸ்தவம் வந்து கடன் வாங்கக்கூடாது, வட்டிக்கு வாங்கக்கூடாது. எப்படின்னா முதலாவது அவரை தேடிட்டா, காட் ஃபர்ஸ்ட் அவரை தேடிட்டா, உனக்கு 1ஆம் தேதி அதுதான், 31ஆம் தேதி அதுதான். மாதம் கடைசி நீ சொல்லவே மாட்டேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட வந்து வர நாளில் சாட்சி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உனக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டேன். எங்கள் வீட்டில் ஒரு பை இருக்குது. நான் கொண்டு வந்த ஒரு பையோட பெரிய பை. அதில் உள்ள ஒரு கவர் இருக்கும். அதில் தசம பாகம்னு எழுதியிருப்பேன். 10 ரூபா கிடைச்சாலும் அதில் 5 ரூபா போடணும். 100 ரூபா கிடைச்சாலும் அதில் 10 ரூபா போடணும். முதல்ல போட்டுவிடும். முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது தேவன் ஃபஸ்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை என்ன வேணுமா பண்ணிக்கிட்டான்? பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அந்த வசனத்தை முடிச்சிருங்கம்மா. தேவன் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசமபாகம் பொருத்தனை பண்ணிட்டாங்க. தசமம் பார்த்து தெரியுது. 1/10 10ல் 1 தெரியலையா? ஏஜி சபையில் ஒரு வழக்கு, ஒரு அம்மா நம்ம சபைக்கு வரும், மெயின் சர்ச்சுக்கு வரும். அவங்களுக்கு மகனும் மருமகளும் சின்ன பிள்ளை இருக்கிறாங்க, சைதாப்பேட்டில் இருக்கிறாங்க. சாம்சன் பாஸ்டர் என்னையும் இன்னொரு குடிக்காரனை அனுப்பிச்சிட்டு அந்த வீட்டில் போய் ஜெபிச்சுட்டு வாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த பெரியம்மா காணா, இந்த மருமகளும் மகனும் மட்டும் இருந்தாங்க. அம்மா இல்லையா அப்படின்னா, மார்க்கெட் போயிருப்பாங்க, இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது, இந்த மிதிக்கிற ரிக்ஷா தான்.
அதில் வந்து இறங்குனாங்க. 2-3 மூட்டை வச்சுருந்தாங்க. இந்த மூட்டையெல்லாம் கொண்டு இறக்கிட்டாங்க. இறக்குனா உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகல, வராண்டாயில் இருக்கும்போது எல்லா மூட்டையும் பிரித்து கொஞ்சம் அரிசி எடுத்து அப்படி வைக்கிறாங்க, 2-3 காய்கறி எடுத்து அப்படி வைக்கிறாங்க, 2-3 முருங்கைக்காய் எடுத்து அப்படியே வைக்கிறாங்க, 2-3 வெறுக்கட்டை, அப்போ கேஸ் கிடையாது, வெறுக்கட்டை எடுத்து அப்படியே வைக்கிறாங்க. அங்கே பார்த்தா பிளாட்ஃபாரத்தில் கடை மாதிரி ஆகிப்போச்சு. என்னம்மா என்னத்துக்கு கடையிலேருந்து வந்து இப்படி பரப்பி வைக்கிறீங்க, நாளைக்கு போகும்போது எங்கள் பாஸ்டருக்கு தசம பாகம் கொடுக்கறதுக்கு உரைக்குதாம்மா? அப்பையா சொல்கிறேன், பார்த்தது சொல்கிறேன். எவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இருக்கிறாங்க பாருங்கள். கடையில் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்து காலையில் போகும்போது பாஸ்டருக்கு தசம பாகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கொடுக்கும்போது தான் கர்த்தர் அவனுக்கு கூடையாக கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. மத்தேயு 27 அதிகாரம் 60 வசனம் படிங்க. தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். கல் எடுத்து தலைமாட்டில் வச்சான். இப்போ அவன் யோசேப்பு, அவன் ஆண்டவருடைய சரித்திரத்தில் வர யோசேப்பு இல்லை, அவன் ஒரு சீனியர் பிலீவர், ஆண்டவருடைய மனுஷன். ஆண்டவர் இப்போ மரித்து போயிட்டார். அந்த சரீரத்தை வாங்கி அவன் வந்து கண்மலையில் தனக்கு வெட்டியிருந்த ஒரு புதிய கல்லறையில் அந்த சரீரத்தை வச்சானா, ஒரு பெரிய கல்லை வச்சுட்டு போனானா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. மார்க்கு சுவிசேஷம், மத்தேயுக்கு அடுத்தது மார்க்கு சுவிசேஷம் 16 அதிகாரம் 3 வசனம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அது 3 வசனம் படிக்குமா? 3 தான் படிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி படிங்க. வாரத்தின் முதல் நாள். நல்லா கவனிங்க. என்ன நாள்? வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது இல்லை, இன்னும் பாயிண்ட்டுக்கு வரல. யாராரு பேர் போட்டிருக்கு பாருங்க. 3 பேர் போறாங்க. யாராருன்னு பேர் போட்டிருக்கு பாருங்க. ரைட். மகதலேனா மரியாள் நம்பர் 1, யாக்கோபின் தாயாராகிய மரியாளும் சலோமி என்பவனும் அந்த பாடிக்கு சுகந்த வர்க்கம், சுகந்த கெட்டுப்படாமல் பாதுகாக்கிறதுக்கு. இப்போ நம்ம குழியில் வைக்கும்போது உப்பு கொட்டுறான். ஏன்பா புட்டுக்கிட்டு கீழே வந்துடுற போது உப்பு கொண்டு போய் அங்கே போய் கொட்டுரு, ஏற்கனவே உப்பி போய் இருக்குது, அதில் உப்பு கொட்டுரு அப்படிங்கிறது நாங்கள் அடக்கம் பண்ணுறதுக்கு. நாங்கள் சாவு பார்க்க பாஸ்டர் செத்ததெல்லாம் நாங்கள் அடக்கம் பண்ணோம். வெட்டியான் நாங்கள் தான். வெட்டியான். அப்போது சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளெல்லாம் வாங்கிக்கிட்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இருங்க. யாரை பார்க்க போகிறாங்க? பாடி ஐயா, ஜாடி ஐயா. அங்கே என்ன இருக்குது? பாடி தானே இருக்குது. பாடியை பார்க்கத்தான் போகிறாங்க. ஏசு தான் செத்து போயிட்டாரா? பாடியை பார்க்க போகிறாங்க. ஏசு கிறிஸ்து. ஒரு கிராமத்து சபைக்கு போயிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த சபையில் பாஸ்டர் கிடையாது, கல்லால் கட்டியிருந்தேன். ஒரு அம்மா தனக்கு இருந்த நகையெல்லாம் கட்டிட்டு சுந்தரம் பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் அந்த அம்மா அவர் விற்றுட்டு 6000 சில ரூபா கிடச்சிது. அப்போது நகையெல்லாம் ரொம்ப சீப்பு. இப்போ போய் வாங்கிடாதீங்க, ஐயோ ஏறி போயிருக்கு எங்கேயோ வந்துட்டு. அதை கொடுத்து ஒரு சபை கட்டிட்டாங்க. ஒரு அம்மா போட்டிருந்த நகையை கட்டி கொடுத்த உடனே அந்த நகை பூரா அந்த ஒரு சபை கட்டுறதுக்கு இருந்துச்சு. அந்த சபை கட்டுறது இப்போ ஊழியக்காரர் இருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து குட் ஃப்ரைடே ஈஸ்டரில் இருந்து இந்த மெயின் சர்ச்சிலேருந்து ஆராதனை நடத்துறதுக்கு போவோம். ஆராதனை நடத்துறதுக்கு போய் ஜன்னல் பக்கமாக நின்றுட்டு இருந்தால் உள்ளே ஒப்பாரி சத்தம் கேட்குது. கிராமம் ஜன்னலில் கட்டி பார்க்குறோம். பொம்பளைங்களாம் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு ஒப்பாரி வைக்குதுங்க. ஒப்பாரின்னு தெரியல? ஒப்பாரி வைக்குதுங்க கிராமத்தில். ஜென்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னொரு பக்கமாக இருந்து கும்பலாக அவங்க உட்காந்துருக்குறாங்க, கூட்டமாக உட்காந்துருந்தாங்க. அது என்ன தெரியுமா? குட் ஃப்ரைடே அன்னைக்கு அடுத்த நாளைக்கு கட்டினா நம்ம ஈஸ்டர் கொண்டாடணும். அப்புறம் ஓரத்தில் இருந்தவரை ஜன்னலில் கை தட்டி எட்டிட்டு என் கூட ஒருத்தர் வந்தார். எனக்கு சீனியர் பாஸ்டர்னு கூட வந்தவர். என்ன தம்பி
வந்துட்டோம், யார் செத்தாங்க, ஆனால் பொண்ணான்னு தெரில, சின்னதாக பெருசான்னு ஒன்றும் தெரில, இப்போ எப்படி ஃபோன் பண்ணலாம்? அப்போ செல்ஃபோன் இப்போ பாக்கெட்டில் ஒரு இந்த பாக்கெட்டில் ஒரு செல்ஃபோன், இந்த பாக்கெட்டில் ஒரு வச்சுக்கிறோமே, அது ஒரு ஃபோனும் கிடையாது. அங்கே திருவள்ளூருக்கு போகணுன்னு ஒரு சுத்திர ஃபோன் பண்ணுறதுக்கு, அப்போ பெரியவருக்கு அறிவிக்கிறதுக்கு ஃபோன் வசதி ஒன்றும் இல்லை. அப்புறம் கை தட்டி ஓரத்துலேருந்து ஒருத்தர் வெளியவாப்பா, கொஞ்சம் வெளியவாப்பா அப்படின்னு கூப்பிட்டான். அவன் வந்து நான் கேட்குறேன், யாருங்க செத்து போயிட்டா அப்படின்னு. ஏத்துனாரு செத்துட்டாரா உனக்கு தெரியாதா? அச்சாம்பார் ஒரு குண்டு, எப்பா இப்போ கூட படப்படன்னு இருக்குறாப்பா. வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே அன்றைக்கி செத்துருவார், ஈஸ்டர் அன்றைக்கி எழுந்துக்குவார். என்னையா இப்போ பாட்டு? என்ன விளையாட்டை காட்டுறீங்க? எங்களுக்கே விளையாட்டு காட்டுறாங்கண்ணா அப்படின்னு பாருங்களேன். குட் ஃப்ரைடே அன்றைக்கி செத்து போடுவாராம், மண்டையை போட்டுருவாராம். அப்புறம் சண்டே அன்றைக்கி, அடுத்த சண்டே அன்றைக்கி எழுந்து உட்காந்துக்குவாராம். என்னையா இது? மரித்தவர் எப்போவே மரித்தே நாளாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:18. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? உங்கள் மத்தியில் இருக்கிறாரா இல்லையா? 18:20 வாசிங்க மத்தேயு. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் பேர்ல, என் நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்பார். நல்லா கவனிங்கம்மா. ஆண்டவர் எங்கே இருப்பாரா? யார் நாமத்தில் கூடியிருக்கிறோம்? யார் நாமத்தில்? நட்ட நாமமா பொட்ட நாமமா? எந்த நாமத்தில் கூடியிருக்கிறோம்? இயேசு நாமத்தில் தான் கூடி வந்திருக்கிறோம். இது ஆராதிக்கிறது, சர்வீஸ் இது. எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அங்கே இப்போ நம்ம நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் இருக்காரா? அவர்கள் நடுவிலே இருப்பேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு. எங்கே கூடி இருக்கிறார்களோ நல்லா பார்க்கணுது. கூடி இருக்கிறது வேற, குடி இருக்கிறது வேற. ஆமாம், இப்போ நல்ல பெரிய சர்ச்சு கட்ட போகிறாரு, நீங்கள் வந்து அங்கே படுத்துக்கலாம், நைட்டு கூட படுத்துக்கலாம். அதான் வந்து குடி இருக்கிறது. ஆனால் கூடி இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரே மனதோட, ஒரே ஜெபாவியோட, ஒரே உபவாசத்தோட, ஒரே எண்ணத்தோட வந்திருக்கிறது. அது வந்து கூடி இருக்கிறது. ஒன்னஸ், புருஷன் மனசையும், 2 அக்கா, 2 தம்பி, 2 அண்ணன், ஒரே மனதோட. 3-4 பேர் கும்பலாக கூப்பிடணும். இது ஒன்று, அதுக்கெல்லாம் ஜெபிக்கணும். இது ஒரு பக்கம், அதுக்கெல்லாம் ஜெபிக்கணும். ஒரு மனதோடு, ஒரே மனதோடு எங்கே கூடி இருக்கிறீங்களா? கூடி இருக்கிறது அல்ல 50 பேர் கூடியிருக்கலாம், ஆனால் 2 பேர் சொல்லியிருக்காரு. 2 அல்லது 3 பேர் எங்கே கூடி இருக்கிறீர்களோ, ஒன்றா இருக்கிறீர்களோ. நீ சொல்கிறது கரெக்டு தான், அதுக்கு ஜெபிக்கலாம். நீ சொல்கிறதுக்கு அழகு ஜெபிக்கலாம். அப்படின்னு கூடி இருக்கிறீங்களோ அங்கே உங்கள் மத்தியில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க படிங்கம்மா. அப்போ அந்த 3 பேர் வந்தாங்க. அது இல்லை அங்கே மத்தியில் வாசிங்க 16ஆம் அதிகாரத்தில். அதிகாலையில் 3 பேர் தேட வந்தாங்களா? இயேசுவை தேட வந்தாங்களா? போகும்போது என்ன சொல்கிறாங்க பாருங்க. யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவர்களும் சுகந்த வர்க்கமிடும்படி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் ஆண்டவரை எப்போ பார்க்கணும், ஆண்டவரை எப்போ தேடணும்? வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே, ஏர்லி மார்னிங், அதிகாலையிலே சூரியன் உதயமாகிறது போன்ற சன்ரைஸ், சன்செட், சூரியன் உதயமாகிற போது கல்லறையில் வந்து முதல்ல போட்டு வச்சுட்டு போனாங்களே கல்லறையின் வாசல் இருக்கிற இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? நேற்று பார்த்துட்டு போனாங்க, இன்னைக்கு வராங்க. 10 நாள் காலையில். ஆண்டவர் எப்போ பார்க்க வரணும்? சாயங்காலமாக பகல்லையா? அதிகாலையில் நீதிமொழியில் அங்கே வாசிக்கும் பொழுது அதிகாலையில் தேடுகிறவர்கள், நீதிமொழிகள் 8:17 வாசிக்க வேண்டாம். அதிகாலையில் என்ன தேடுகிறவர்கள்? நல்லா துண்ணுபுட்டு நல்லா தூங்கிட்டு எனக்கு ஒரு பாஸ்டர் வந்து அட்வைஸ் பண்ணார். நல்லா துண்ணு, நீ இழைச்சி போயிட்ட, நல்லா துண்ணு, நல்லா தூங்கு. அடப்பாவி, என்ன மாதிரி வசனம் சொல்கிறான் பார்த்தியா?
எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, நல்லா துண்ணு, நல்லா தூங்கு. இந்த வசனத்தை நான் கடைபிடிச்சேன்னா உருப்பிடுவேன்னா நான். அதிகாலையில் கர்த்தரை தேடு, அதிகாலையில் கர்த்தரை தேடு. 4 மணிக்கெல்லாம் இருந்துக்கிறேன், கேட்டு பாருங்க. காலையில் 4 மணிக்கு படுக்கிறது 11க்கு அப்புறம் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கல்லுக்கிட்ட போகும்போது, அந்த வாசல்கிட்ட போகும்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, 3 பேரும் பேசிக்கிறாங்க. பெரிய கல், இந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான்? அவர்கிட்ட அடுத்தது அந்த கல் மிகவும் பெரிதாய், அந்த கல் ரொம்ப பெருசு, நம்மளால முடியாதுப்பா. அவர் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். பார்க்கும்போது இது மனசுல இருந்தது, பார்க்கும்போது அது தள்ளப்பட்டு கிடந்தது. அது தள்ளப்பட்டு கிடந்தது. யார் தள்ளனா? அந்த 3 அம்மாவா, அந்த 3 லேடிஸை தள்ளினாங்க. யாரோ ஜென்ஸ் இருந்தாங்களாங்க? இல்லைங்க. மனசில் இருக்கிற பாரமான காரியத்தை ஆண்டவரே தள்ளிடுவார். இன்னைக்கு என்ன பாரத்தோடு வந்த பணமா, வீடா, வேலையா, வேற என்ன காரியமா பாரத்தோடு வந்திருந்தியோ, பாரமான அந்த வாசலில் மூடி இருந்த கல்லை அவர் தள்ளி போட்டுட்டார். அவர் தள்ளி போட்டுட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு சமயம் முடிஞ்சிச்சுன்னா முடிக்கிறேன். உங்கள் பாரம் என்ன இருக்குது மனசில், உங்கள் நினைவில், சிந்தனையில், மூளையில், இருதயத்தில் என்ன பாரத்தோடு வந்திருக்கிறீங்களோ, அது இந்த பாரத்தை யார் நீக்குவா? எனக்காக இந்த பாரத்தை யார் தீக்கு வைப்பா? எனக்காக இந்த உதவி என்ன யார் செய்வா? அப்படின்னுங்கிற மாதிரி வந்திருக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த பாரம் நீங்கி இருக்கும். அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படுகிறவர்களின் நிச்சயமா இருக்குது. இது எங்கே கிடைக்க போகுது, எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு கிடைக்காதுங்க. அப்படி போகாதீங்க. போகும்போதே இந்த வெயிட்டு, இந்த பாரம் இது தள்ளப்பட்டு இருக்கும், இல்லாமல் போயிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காரியத்தை செய்வார். இன்னொரு முறை வரும்பொழுது நான் லாங் டைம் பேசுகிறேன். கண்ணை முடுங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம். பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கல் தலைமாட்டில் வச்சிருந்த கல், இந்த கல் புரட்டி தள்ளப்பட்ட கல். ஆண்டவரே, பாரம் எனக்காக யாருக்கு குறைப்பா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. உன் பாரம் என்ன இருந்தாலும் இந்த ஸ்தலத்தில், ஆராதிக்கிற தலத்தில் உன் பாரத்தை வச்சுட்டு போயிடு. வீட்டில் போகும்போது அந்த பாரம் தள்ளப்பட்டு போயிடும், இல்லாமல் இருக்கும். அதை பார்ப்பீங்க. அடுத்த வாரம் வரும்போது சாட்சி சொல்லுவீங்க. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து, சபை மக்கள், பிள்ளைகளிலிருந்து முதியோர், சிறியோர், பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆண்டவரை இந்த சபையினுடைய பெருக்கத்தை அவர்களுக்கான, சொந்தமான இடத்தை அவர்களுக்கான கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நமக்கு ஆசீர்வதித்தர முடியாது. நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது அடிப்படையாக இருக்கணும். இதை கர்த்தர் நம்முடைய கரத்தினாலே, காயப்பட்ட கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அப்பம் நம்முடைய சரீரமாக இருக்கிறது. எங்களுக்காக பிற்கப்பட்ட இந்த அப்பத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் சிந்தப்பட்ட நம்முடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பரிசுத்தமாய் ஆண்டவரே உண்மையோடு உத்தமமாக நாங்கள் உட்கொண்டு இதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கிறோம், கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கிறீர். ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆம். Shut up.
செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சரீரத்தை வாங்கி புசிக்க கர்த்தர் உதவி செய்கிற சோதரம் சரீரத்துக்கு போதுமான சுகத்தையும் ஆண்டவரே அந்த இரத்தத்தின் மூலமாக ஆத்மாவிலே பலன் தந்து உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. தேவ பலன் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளத்தக்க உதவி செய்யும். உடைய கரத்தை வைத்து உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய பிரசனங்களோடு கூட இருக்க முடியாது செபிக்கிறோம். வருகிற வாரம் முழுதுமாய் இவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாற்றும். எல்லா தடைகளை கத்தர் நீக்கும். சிறந்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்து நடத்துவீராக. பாஸ்டரையும் அவருடைய குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வாதத்தை நடத்த முடியாது செபிக்கிறோம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வாசிக்கிறோமே. பாக்கியம் உள்ளவர்களாய் உடைய நாமத்தை மேம்படுத்தி நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரத்த கொட்டைகளாக உடைய பிள்ளைகளை மூடி மறைத்து காத்து நடத்தரல வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமையாருடைய நாமத்தை சோத்ரி. ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமீன். ஆமீன். சத்துருக்கு மேலாக எங்களை உயர்த்திடுவார். உம்மிடத்தில் நாங்கள் ஆயுசு எங்க பாஸ்டர் கேட்கிறோம். சொல்லுங்க. நீ என்றைக்கும் உள்ள தீர்க்காயுசாலிப்பீர். நான் வாய் திறக்க மாட்டீங்களே. தீர்க்காயுச பாஸ்டர் கத்த தரணும். எல்லாம் கையை தூக்கி காட்டுங்க. ஆமா, கத்தர் வர வரைக்கும் அவர் சுகத்தோட பலத்தோட நீடித்த ஆயுசோட காணப்படணும். கர்த்தாவே, இந்த பிறந்த நாள் தினத்தை காண நீ பாராட்டின கிருபைக்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம், கோடான கோடி நன்றி. உம்முடைய வருகை வரைக்கும் சுகத்தோட பலத்தோட நீடித்த ஆயுசோட காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அன்னைக்கு எப்படி ஆபிரகாம், யாக்கோப்பு, ஈசாக்கு இவர்களுக்கெல்லாம் நல்ல வயது, முதிய வயது வரைக்கும் உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த போல, மோசே உம்முடைய முதிய வயது 120 வயது வரைக்கும் உம்மை மகிமைப்படுத்த போல, பாஸ்டருக்கும் நல்ல சுகமும் பலமும் நீடித்த ஆயுசும், உன்ன வெளிப்பாடு, உன்ன தரிசனமும், உன்ன ஊழியத்தில் உன்னை அதிகமாக பேசத்தக்கதான கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யெகோவா சமா, யெகோவா சமா, எங்களை உயர்த்திடுவார். யெகோவா சமா, யெகோவா சமா, எங்களை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக எங்களை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக
மேலாக எங்களை உயர்த்திடுவார். வானத்த பூமியை உண்டாக்கின கர்த்தர்